அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். பாண்டியன் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டாரு. ஆனால் நைட் டைம் ஆயிடுது. கோமதி வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில். ஆனாலும் மீனா கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அந்த கூப்பிட்றீங்க மீனா மீனா செந்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க 2 பேரும் வர்றாங்க. என்ன கூப்பிட்டீங்களா அப்படிங்கணும். மாமா தான் போன கூப்பிட சொன்னாங்கன்னே. என்ன மாமா எதுக்கு மாமா கூப்பிட்டீங்கன்னே. இல்லைப்பா அந்த உங்கள் அப்பாட்ட ஃபோன் பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ தான் திருப்பி யாவும் வந்துச்சு, அதான் உனக்கு கூப்பிட்டேன். இந்த ஃபோன் நம்பரை உங்கள் அப்பா நம்பரை கொடுப்பா, உன் ஃபோனில் போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. அப்படியா மாமா அப்படிங்கிறாங்க. சரி இல்லை உன் ஃபோனில் கூட வேணாப்பா, என் ஃபோனில் நீ டைப் பண்ணி கொடு அப்படின்ட்டு ஃபோனை கையில் கொடுக்குறாங்க. மாமா கண்டிப்பாக அவசியம் நீங்கள் எங்கள் அப்பாக்கிட்ட பேசி தான் ஆகணுமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா இது குழந்தைங்களுக்கு மொத போகிறோம், குடும்பத்தோடு போனால் தானப்பா நம்மளுக்கும் ஒரு மரியாதை, அவங்களுக்கும் ஒரு கௌரவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் போட்டு கூப்பிடுவோம்ப்பா, அதனால் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் அடிக்குது. அவங்க அம்மா எங்கே உங்கள் ஃபோன் அடிக்குது அப்படிங்கிறாங்க. யார் அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. ஏதோ புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஹலோ யார் அப்படிங்கிறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் யோசிக்கிறாரு. நான் மீனாவோட மாமனார் பேசுகிறேன் பாண்டியன், நீங்கள் மீனாவோட அப்பா தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி குலதெய்வங்களுக்கு குடும்பத்தோடு போகிறோம் நாளைக்கு, அதான் உங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆனால் பாண்டியன்னு சொல்கிறாங்க, மூத்த சம்பந்தார் வீட்டிலேருந்து வர்றாங்க, அதே போல் மீனா வீட்டிலேருந்து நீங்களாம் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கோயில் விஷயம் அப்படின்னு சொல்கிறதுனால நான் என்ன பேச தெரியாமல் பேசாமல் அமைதியாக இருக்கேன். இதுவே நீங்கள் வேறு ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது ஒன்று கேட்டிருந்தீங்களோ பதில் நான் சொல்லியிருப்பேன். கோயில் விஷயம் அப்படிங்கிறனால தான் அமைதியாக இருக்கேன். யார் கோயிலுக்கு வரணும், நான் எதுக்கு உங்கள் கோயிலுக்கு வரணும், அவள் என் பொண்ணே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் மனசு கஷ்டம்லாம் தெரியுது, எனக்கும் புரியுது. உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் தான் இப்படியே வெறுத்துக்கிட்டே இருப்பீங்க, நம்ம எப்படினாலும் பொண்ணு மாப்பிள்ளையும் நீங்கள் சேர்த்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. யாருக்கு யார் பொண்ணு, யாருக்கு யார் என் மாப்பிள்ளை, அவளை நான் எதுவுமே வந்து தலைமொழிகிட்டேன், அவள் எனக்குமே பொண்ணே கிடையாது, நீ வேண வையா, குழந்தைங்களுக்குலாம் வர முடியாது, எங்களுக்குலாம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு எங்கள் கோயிலுக்கு தானே கூப்பிட்றாங்க, போயிட்டு வந்தால் தான் என்ன வேணும், எல்லாம் போயிட்டு வந்துடலாமான்னே. அதாச்சா கோயிலுக்கு போகிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் போயிடுறாரு. அடுத்து வந்து மீனா பக்கத்தில் இருக்காங்க. ஃபோனை வந்து பாண்டியன் வச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, இல்லைப்பா அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குது அவங்க அப்பாவுக்கு, அதனால் அவர் வந்து வரலன்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா நிஜமாவே எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படி தான் சொன்னார், வேறு ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எங்கள் அப்பா என்ன பேசியிருப்பாருங்கிறது எனக்கும் தெரியுது, எங்கள் அப்பா ஏதாவது தப்பாக பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் உங்கள் அப்பா ஒன்றும் சொல்லலைப்பா, நீ போப்பா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அவர் உள்ளே போயிடுறாங்க. அடுத்து கோமதி பக்கத்தில் ஏங்க நிஜமாவே அவர் அப்படி தான் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, அவர் இன்னும் மீனாவையும் நம்மளுடைய செந்திலையும் மாப்பிள்ளையும் பொண்ணுமோ இன்னும் ஏற்றுக்க மறுக்கிறாரு, அவருக்கு இன்னும் அந்த ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. சரி எங்கே போயிட போகிறாரு, நம்ம செந்தில் இந்த வருஷத்துலேயே கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும், கவர்மெண்ட் வேலை போயிருவியா, அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அவர் மாப்பிள்ளன்னு சொல்லி ஓடி வரதானே செய்ய போகிறாரு, நானும் அதை பார்க்க தானே போகிறேன், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாதானப்படுத்திடுறாரு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அவங்க வீட்டுக்கு கார் வந்துடுது. காரில் எல்லாருமே ஏறி கிளம்பிடுறாங்க. 2 காரை பிடிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரில் ஏறி போயிடுறாங்க. ஆனால் மீனாவும் செந்திலும் பின்னாடி காரில் உட்காந்துருக்காங்க. அதில் வந்து மீனா வந்துட்டு அப்படியே பாட்டு போடவும் கேட்டுக்கிட்டேவும் எங்கே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏமா நான் இப்போ தான் ரூமில் அவ்வளோ நேரம் 50 ஃபோட்டோக்கு மேலே எடுத்தோம்ல, அப்புறம் என்னவா அது போதாதான் உனக்கு, இருக்கட்டும் இதுவும் 51 ஃபோட்டோ இருக்கட்டும் வாங்கலை அப்படிங்கிறாங்க. அது சரி சொன்ன விட போகிற, சரி ஏடு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. 52 ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதின்ட்டு ஏன் மீனா இந்த பொங்கலுக்குரிய ஜாமான் எடுத்து வச்சி அப்படின்ட்டு திரும்பிட்டு, அது சரி ஏன்டி எப்போ பார்த்தாலும் புதுசு முன்னாடி உரசிக்கிட்டே வர்றீங்களே அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை உங்களுக்கு என்ன பொறாமையா, வேணா அரிசியை தூக்கி முன்னாடி போட்டுட்டு மாமாவை தூக்கி பின்னாடி உட்கார சொல்லாமா அப்படிங்கிறாங்க. யார் உங்கள் மாமா, அவர் முன்னாடி உட்கார வச்சுட்டு வரவே மாட்டார், எப்போவுமே அவர் ஃப்ரண்ட்டில் தான் உட்காருவார் அப்படிங்கிறாங்க. சரி பொறாமப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சரி இந்த தேங்காய் பழத்தெல்லாம் எடுத்து வைக்க சொன்னீங்களே அதெல்லாம் எடுத்தியன்னு, அது ஏன்ட்ட நீங்கள் சொல்லலையே, அது மயிலை கட்ட தானே சொன்னீங்கன்னு. மயில்கிட்ட தானே, ஏன் மயில் அப்படிங்கிறாங்க. மயில் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வராங்க. ஏன் என்ன பின்னாடி பார்த்துட்டே வரான் மயில் அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இந்த தேங்காய் பழம்லாம் எடுத்து வைக்க சொன்னீங்களே அதெல்லாம் எடுத்து வச்சாச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சே அப்படிங்கிறாங்க. நீ என்ன பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வரேன்னு. இல்லத்தை அவங்க பின்னாடி வர காரில் வராங்களா, அதனால் அவங்க வராங்களா என்ன ஏதுன்னு கரெக்டாக வராங்களான்னு சொல்லி பார்த்துட்டே வரேன்னு. காரில் ஒருத்தே மட்டமாக வர்றான், எல்லோரும் தானே வராங்க, அதெல்லாம் கார் கரெக்டாக தான் ஓட்டிகிட்டு வருவாங்க, நீ நேராக உட்காரு, கழுத்து சுளுக்கிட போகுது அப்படிங்கிறாங்க. சரிங்க தே அப்படிங்கிறாங்க. சப்பா இவ்வளோலாம் கூட்டிகிட்டு நம்ம கோயில் போயிட்டு வரங்குறையும் அப்படின்ட்டு கோமதி புலம்புறாங்க. அதுக்கடுத்து கோயில் வாசல் கிட்டக்க கார் போயிடுது. அன்னார் வந்து பாண்டியன் சொல்கிறார், பாப்பா இங்கே தான் நிப்பாட்டிடலாமா அப்படிங்கிறாங்க. ஏன் இங்கேயே நிப்பாட்ட சொல்கிறீங்கப்பா, இன்னும் கொஞ்சம் கோயில்கிட்டக்க போகலாம்ல அப்படிங்கிறாங்க. கோயில்கிட்டக்க போகலாம் தாண்டா, ஆனால் இங்கேக்குள்ளேயே நம்ம இறங்கி பின்னாடி உள்ள கார்காரங்க வரவங்களே இறங்கி குடும்பத்தோடு ஒத்துமை அப்படியே நடந்து போனால் தானே நம்மளுக்கு அப்படியே கெத்தாக இருக்கும், பார்க்குறவங்களும் நம்ம குடும்பத்தோடு வரோம்னு சொல்லி நம்மளே ஒரு பெருமையாக நினைப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறீங்களா, சரி அப்படின்ட்டு காரை நிப்பாட்டி
நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி திருப்பி டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. ஏப்பா சொல்லிகிட்டே இருக்கேன், நீ ஏடி போயிட்டே இருக்கேன், நிப்பாட்டுப்பா அப்படிங்க. இந்த நிப்பாட்டியாச்சு அப்படின்ட்டு இறங்கிடுறாங்க. எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் பின்னாடி பார்க்குறாங்க, அந்த கார் பின்னாடியே வந்துட்டு என் சின்ன அந்த காரை காணோம் அப்படிங்க. மயில் சொல்கிறாங்க, அந்த டேர்னிங் வரைக்கும் நம்ம பின்னாடியே தான் மாமா வந்துச்சு, இப்போ தான் அந்த காரை கேட்டேன், நான் வேணா ஃபோன் போடட்டுமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா ஃபோன் போடு அப்படின்ட்டு பாண்டியன் செல்வம் ஃபோன் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே பின்னாடியே அந்த கார் வந்துடுது. அடுத்து அந்த காரில் பழனி இருக்காரு, அவங்க கதிர் ராஜி எல்லாருமே இருக்காங்க. அப்போ கதிர் கேட்குறாரு, ஏன் என்னை சரவணனை பார்த்து கேட்குறாங்க, நீயும் அண்ணியும் கூட இந்த காரில் வந்திருக்கணும்ல, இல்லாட்டினா அந்த காருக்கு நீ போயிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைடா அப்போ தான் அந்த காருக்கு ஏறுன்னு சொன்னாங்க, அதனால் ஏறிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணி இந்த கார் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பழனியும் சொல்கிறாரு, ஆமாடா கூட்டிகிட்டு வந்தால் முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஒரே சீட்டில் இடிச்சு நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம்னு சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினச்சேன் அப்பா உட்காரப்பாருன்னு, ஆனால் அந்த காரில் ஏற்ற விட சொல்லிட்டார்ல அப்படிங்கிறாங்க. ஏடா எப்போ பார்த்தாலும் அப்பா அதை சொன்னார் இதை சொன்னார், நீ ஏன் முடிவெடுக்க கற்றுக்கோடா, எப்போ பார்த்தாலும் அப்பா முடிவுக்கே ஒத்து போனால் எப்படிறா அப்படிங்கிறாங்க. அண்ணன் தானே முடிவு எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாண்டியன் வந்து அந்த கார்லேருந்து இறங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. திருப்பி பழனி சொல்கிறாரு, பொங்கலுக்கே லீவ் விட மாட்டார் நம்ம மச்சான், இப்போ என்னடா மாட்டு பொங்கலுக்கு லீவ் விட்டு குழந்தைங்களுக்குலாம் கூட்டிகிட்டு வராரு, இது மாதிரி மாதம் லீவ் விட்டால் நல்லா தாண்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவனே பக்கத்தில் அந்த தாத்தா இருக்காங்க, ஏன்டா பாண்டியனுக்கு என்னடா, அவன் ஏன்டா அவங்க அப்படியே குடும்பப்படுத்துகிறான், அப்படிலாம் இல்லைடா இதுக்கடா ஓவரா பேசுறேன்னு. ஐயோ சித்தப்பு நீங்கள் இருக்கிறதே நான் மறந்துட்டேன், நீங்களாட்டி எதையும் பாண்டியனுக்கு மச்சான்ட்ட எதுவும் சொல்லி வச்சிடாதீங்க, ஏன்டா அப்படியேடா நானும் சொல்ல போகிறேன். அடுத்து பழனி சொல்கிறாரு, இதுதான் நினைக்கிறேன் இப்போ வந்துருச்சுப்பா, நிறுத்து அப்படின்னு சொல்லி காரை நிப்பாட்டி இறங்கிறாங்க. இந்த கார் வந்துருச்சு அப்படின்ட்டு கார்லேருந்து எல்லாருமே இறங்கிறாங்க. அப்போ சரவண்ட கேட்குறாங்க பாண்டியன்ட்டு, ஏன்டா இவ்வளோ நேரமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது வந்து டிரைவர் வந்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டினார், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி வாங்கடா எல்லாம் போவோம் அப்படின்ட்டு எல்லாருமே இறங்கி குடும்பத்தோடு நடந்து போகிறாங்க. அப்போ பார்த்தா ஒரு லேடியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் சாமி கொண்டுட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா அந்த அக்கான்னு ஒருத்தவங்க வந்து சொன்னார்ல பாண்டியனோட அக்கா, அவங்க வந்து நிற்கிறாங்க. வா தம்பி வான்னு, நான் தான் சொன்னேன்ல அக்கான்னு சொல்லி, அதுதான் எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வரவேற்றுட்டு அடுத்து அவங்க அக்கா வந்து பக்கத்தில் அவங்க வீட்டுக்காரங்க வந்து ஃபேமிலியாக, இதுதான் என் வீட்டுக்காரரு, நான் சொன்னேன் இல்லைங்க என் தம்பி சித்தி மகன் அப்படின்ட்டு, அது இதுதான் பாண்டியன் அப்படிங்க. வணக்கம் மச்சான் வணக்கம் மாப்பிள்ளன்ட்டு 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னப்பா எப்போ நீலாம் இருக்கியா என்னன்னு கூட தெரியலப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களும் பேசுகிறாங்க. நாங்களாம் அந்த காலத்தில் உங்களை பார்த்தே ஆகும், நீ இருக்கியா உயிரோடு இருக்கியா இருந்தால் கூட தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து பக்கத்தில் சரி அதெல்லாம் முடிஞ்ச பிறந்த பேசாதீங்க, இப்போ இருக்கிறத சொல்லுவோம், நீ உன் குடும்பத்தை பற்றி சொல்லுவோம். ஐயோ உங்களை பார்த்ததில் நான் சந்தோஷத்தில் குடும்பத்தை பற்றியே மறந்துட்டேன் பாருங்கள். இது என் மனைவி கோமதின்னு சொல்லி அவரை சொல்கிறாரு. இது என் மனைவியோட தம்பி பழனி, இது வந்து எங்கள் கடையில் வேலை பார்க்குற சித்தப்பா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என் கடையை ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து என் பையன் மூத்த பையன் அப்படிங்க. சரி அவங்களாம் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்க. என் மூத்த பையன் அவன் வந்து ஒரு பெரிய மர கம்பெனியில் இருக்கான், ஓனர் கடத்தி இவன் தான் எல்லாமே, அவனோட பொண்டாட்டியாவா அவன் வந்து டீச்சராக வேலை பார்க்குறான். அடுத்து வந்து 2வது பையன் செந்தில், அவன் என் கூட சேர்ந்து கடையை பார்த்துக்கிறான். இது எங்கள் மருமக மீனா, அவள் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அடுத்து கதர் காமிச்சிட்டு இதுதான் என் கடைசி பையன், அவன் வந்து அவனுடைய ஒய்ஃபு, 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பேசிட்டு, அதுக்கடுத்து என் மூத்த பொண்ணு வந்து குழலி இருக்கா, குழலி வந்து வெளியில் அவன் வீட்டுக்காரோட பொங்கலுக்கு வெளியில் ஊர் போயிருக்காங்க, அதனால தான் வர முடியல. இது என் கடைக்குட்டி என் செல்லக்குட்டி அரசி அப்படின்ட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உன் குடும்பத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் பசங்க வந்து அப்பாக்குன்னா ஒன்றுனா உடனே என்னன்னு சொல்லி உடனே ஓடி வருவாங்க, அந்த அளவுக்கு என் பசங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. மகன் மட்டும் கிடையாது மருமகளும் தான், அவங்களும் மிஞ்சினவங்க கிடையாது. கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமான குடும்பம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. எனக்கும் ஒரு பையன் இருக்கான்ப்பா, அந்த பையனுக்குமே இப்போ நாங்கள் அலையன்ஸ் பார்த்துட்ருக்கோம், அவன் வந்து சென்னையில் தான் வந்து வேலை பார்க்குறான், அவன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வந்துட்டு நேற்றே உடனே கிளம்பிட்டான், சாயங்காலமே காலையில் வந்தால் சாயங்காலம் கிளம்பிட்டான். உங்கள் பொண்ணு மாதிரி உங்கள் மருமக மாதிரியும் எனக்கும் ஒரு மருமக கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அநேகமாக இந்த வரன் வந்து அரசிக்காக தான் அந்த கதையை கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் மேபி. ஸோ பொறுத்து வந்து கதை இருந்து பார்க்கலாம்.